வெல்கம் கைஸ். இன்றைக்கி குவிக்காக ஒரு ரசம் செய்கிற ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி, 5 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 தக்காளி பொடியாக நறுக்கியிருக்கேன், அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. மீதி பாதியை இது போல் கட் பண்ணி சின்னதாக வச்சுக்கிறேன். 5-6 பல் பூண்டு, அதே போல் 6-7 கருவேப்பிலை இலைகள், சிறிதளவு புளி, 1 ஸ்பூன் கல்லுப்பு, கொஞ்சம் கொத்தமல்லி தலைகள் காம்போடு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் தண்ணி விடாமல் நம்ம கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடவே 1/4 லிட்டர் தண்ணீரை நான் சேர்த்துக்கிறேன். இதுலேயே ஒரு சின்ன ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கிறேன். இப்போ கடாயை சூடுபடுத்தி 1 ஸ்பூன் எண்ணெயை விட்டு சூடானதும் அதில் 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1 வரமிளகாய் போட்டு வதக்குனதும் எடுத்து வச்ச தக்காளி பொடியாக நறுக்கி அதோடவே 5-6 கருவேப்பிலை இலைகள் 1 நிமிஷம் இது போல் வாட்டி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கினதும் நம்ம மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சிருந்த அந்த கலவையை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கூடவே இன்னொரு டம்ளர் தண்ணீரையும் சேர்த்துக்கலாம். அதாவது 2 சேர்த்து 1/2 லிட்டர் ரசம் நமக்கு கிடைக்கும். அப்புறம் கொத்தமல்லி தழைகளை சேர்த்துக்கலாம். ரசம் ஒரு கொதி வந்ததும் கொஞ்சமாக தண்ணீர் விட்டு அடுப்பை அணைச்சிட்டு கொஞ்சம் பெருங்காயம் தூள் போட்டு இறக்கினா நம்ம சுவையான சுட சுட ரசம் தயார். இது நீங்கள் சூப்பாகவும் குடிக்கலாம், இல்லை அப்படியே சுட சாப்பாட்டோடு சேர்த்து சாப்பிடலாம். இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. வணக்கம்.